ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ்யூஸ். வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ்யூஸ்னால் இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோன்னா நான் வந்து சப்ளையர்கிட்டேருந்து வாங்குவோம், அதை வந்து வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எப்பப்பெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையோ அப்போ வந்து அதை இஷ்யூ பண்ணுவோம். அப்படி இஷ்யூ பண்ணும்போது அந்த மெட்டீரியலுக்கு என்ன ரேட் எடுத்துக்குவோம்? நம்ம சப்ளையர்கிட்ட வாங்குறது வந்து ஒரே மூட்டை வாங்கிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம், லார்ஜ் சைஸில் வாங்குவோம், வேறு சப்ளையர்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம், சேம் குவான்டிட்டியும் நிறைய சப்ளையர்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அந்த ஒவ்வொன்றுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு டயக்ராம் மாட்டம் பார்த்தா புரியும். இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து இப்போ நிறையா சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குறது ஒவ்வொன்றும் தனித்தனி டிஃப்ரெண்ட், ஆனால் ஒரே ப்ராடக்ட் தான். இது ஒரு ப்ராடக்ட், இதனுடைய ரேட் எவ்வளோனா 12 rupees. இதனுடைய இது எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 14 rupees. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பேக்கேஜிங் மட்டும் வேறு, ஆனால் ஒரே ப்ராடக்ட் தான். இதனுடைய இது வந்து 10 rupees. இது வந்து 11 rupees. இது வந்து 15 rupees. நான் ஃபஸ்ட் இது வாங்கியிருக்கேன் 1. இது வந்து ஃபஸ்ட் வாங்கினது 1 2 3 4, இது வந்து 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது இருக்குல்ல, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் இதை எப்படி நான் பண்ணுறது? இப்போ வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இதுலேருந்து ஒரு குவான்டிட்டி எடுத்து அனுப்பணும், இதில் ஒரு பாக்ஸ் எடுத்து அனுப்பணும். இல்லைன்னா இந்த ஒரு பாக்ஸில் 1.5 பாக்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். இது ஒரு பாக்ஸ் இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இதை வந்து நான் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இஷ்யூ பண்ணணும். இது வந்து இப்போ இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குன்னா இது வந்து ஃபேக்டரி. இதுக்கு வந்து நான் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா எந்த ரேட்டில் சென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இது. இப்போ ஒவ்வொரு ரேட் இருக்குதுல்ல, நான் அதில் வந்து எதில் சென்ட் பண்ணுவேன், எந்த ரேட்டுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் இஸ்யூஸ். இதுக்கு வந்து மோஸ்ட்டாக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 3 மெத்தட்ஸ் தான். அந்த 3 மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃபோவில் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டாக வாங்கினதை ஃபஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுவேன் ஃபேக்ட்ரிக்கு. அப்போ வந்து இதில் வந்து இஷ்யூ பண்ணுவேன். இது முடிஞ்சிடுச்சுன்னா, இந்த ஃபுல்லாக முடிச்சிட்டுனா அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணுவேன். செகண்டு ஃபுல்லாக முடிஞ்சால் தான் தேர்டு வாங்கியிருக்கேன்ல அதுலேருந்து இஷ்யூ பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதே நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா லிஃபோ. செகண்ட் வந்து லிஃபோ. இதில் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கிறேன்னா அதை வந்து ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவேன். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக வாங்கினது வந்து ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தினது வாங்கினது 4th, அதுக்கப்புறம் அந்த தேர்டு வாங்கினது வரும். இந்த மாதிரி வர்றது வந்து லிஃபோ. நெக்ஸ்ட்டு 3வது என்னென்னா வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ் வந்து நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெயிட் வச்சு ஆவரேஜ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது வந்து குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இங்கே ரேட் மட்டும்தானே இருக்குது. இப்போ எல்லாமே எக்ஸாம்பிள் 100ன்னு வந்துட்டு எடுத்துக்குவோம். குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தா ஒவ்வொன்றும் 100 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈஸியாக புரியறதுக்கு வேண்டி. 100 × 12 இந்த மாதிரி ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவேன். இதே மாதிரி 100 × 14 அந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். 5 லாட்டில் வந்து 100 இருக்கா, கீழே வந்து /500 வரும். ப்ளஸ் இதே மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணணும். 14 × 100. இங்கே வந்து எல்லாமே 100 இருக்கிறதுனால பேஸ் 100 எடுத்துகிட்டு 12 + 14 + 15 + 10 + 11 × 100 /500 அப்படி போட்டால் எனக்கு வெயிட்டட் ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ப்ரைஸில் வந்து நான் இஷ்யூ பண்ணுவேன். இப்போ வந்து 100 யூனிட்ஸ் கேட்டாங்கன்னா 100 × அது என்னமோ கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ வரதில்ல. அதே லிஃபோனா ஃபஸ்ட் வந்து 100 யூனிட்ஸ் கேட்டாங்கன்னா 100 × 12. ஃபிஃபோனா 100 × 12 ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதே லிஃபோனா 100 × லாஸ்ட்டாக இருக்குல்ல, இதனுடைய ரேட் எவ்வளோனா 15. 100 × 15 வரும். அவன் 1500 லிஃபோக்கு. அதே ஃபிஃபோனா 1200 வரும். வெயிட்டட் ஆவரேஜ்னால் இது கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணி அது ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் இன்டூ 100ன்னு போட்டோன்னா அது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் கிடைக்கும்.
இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம், இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா illustration 12. இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். அதை வச்சு நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தியரியாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். The following transaction in respect of the material Y occurred during the 6 months ended 30th December 2022. மந்த் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ரேட் எவ்வளோ, ப்ரைஸ் பர் யூனிட், அப்புறம் இஷ்யூ யூனிட்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மேலே எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, மந்த்துக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, the chief accountant argues that the value of the closing stock remains the same no matter which method of the pricing of material issues is used. Do you agree? அதுக்கப்புறம் why or why not explain. detailed store ledgers are not required. இங்கே வந்து ஸ்டோர் லெஜர் நம்ம போட தேவையில்லை. இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீஃப் அக்கௌண்டன்ட் வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கரெக்டாக, அதை நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்களா தப்புன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கரெக்டுன்னு சொன்னால் ஏன் சொல்கிறீங்க, அதே தப்புன்னு சொன்னீங்கன்னா ஏன் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தியரியில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 200 + 300 500, 500 + 900 வந்து 1400, 1900, 2500, டோட்டலாக வந்து 2500. இதில் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 250 + 300 வந்து 550, 550, 550, 1100, 1900, 2300, டோட்டலாக 2300 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் வந்து 200 யூனிட்ஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்குமா, இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த 6 months பீரியட், தட் இஸ் 30th September அப்போ எவ்வளோ இருக்குன்னா 200 யூனிட்ஸ் இருக்கும். அப் டு August 2022 வரைக்கும் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 1900. இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 1900. அதே இது வரைக்கும் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா இதுவும் 1900 தான். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து இஷ்யூவே பண்ணல, வாங்கின ப்ரைஸில் அப்படியே தான் இருக்கும். நம்ம போட்ட அதே டேபிள் காலமில் நம்ம வாங்கினது எல்லாமே இஷ்யூ பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட இப்போ கடைசியாக வாங்கினது க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கிறது வந்து லாஸ்ட்டாக வாங்கினது மட்டும்தான். இதுக்கு முன்னால் வாங்கினதெல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக வாங்கினது மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த கடைசியாக வாங்கினது எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஒன்றா தான் இருக்கும். லிஃபோனாலும் சரி, ஏன்னா லாஸ்ட்டாக இதாக வாங்கியிருக்கோம், இதை இஷ்யூ பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா ஃபஸ்ட் வாங்கினதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக ஃபஸ்ட்டாக வாங்கினது இதாக தான் இருக்கும். ஸோ அதே தான் வரும். வெயிட்டட் ஆவரேஜ்னாலும் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதே தான் வரும். க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து ஒரே ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா அதனுடைய ரேட் அதே தான் வரும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும். அப் டு த எண்ட் ஆஃப் த August 2022 டோட்டல் பர்ச்சேஸ் கோஇன்சிடென்ட் வித் த டோட்டல் issue, that is 1900 units. It means that at the end of the August 2022 there was no closing stock. ஆகஸ்ட்டில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் வாங்கினது தான் 600, 400 இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ரிமைனிங் 200 அதுதான் க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கும். செப்டம்பரில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 600 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 400 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறது வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக 200 யூனிட்ஸ் இருக்கும். அதை வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட்டில் தான். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 20 rupees இருக்கா, அந்த 20 rupeesக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை தான் க்ளோசிங் யூனிட்டோட வேல்யூவாக எடுத்துக்கும், க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த வியூ ஆஃப் திஸ் த ஆர்குமெண்ட் ஆஃப் த சீஃப் அக்கௌண்டன்ட் அப்பியர்ஸ் டு பி கரெக்ட். அதனால் சீஃப் அக்கௌண்டன்ட் சொல்கிறது வந்து கரெக்ட். எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஒரே சேம் வேல்யூ தான் வரும். ஒன்லி ஒன் பர்ச்சேசஸ் அண்ட் ஒன் issues in a month with no opening stock. The method of pricing of material issues become irrelevant. ஒரே பர்ச்சேஸ் தான் இருக்குது, ஒரே இஷ்யூ தான் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே இல்லைன்னா இது வந்து irrelevant. இந்த மெத்தட்ஸ் எதுவுமே டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. எல்லா மெத்தட்ஸ்லையும் சேம் அமௌண்ட் தான் வரும். தேர்ஃபோர் in the given case one should agree with the argument of the chief accountant that the value of the closing stock remains the same no matter which method of the pricing is used. எந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலும் க்ளோசிங் ஸ்டாக் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The argument of the chief accountant would not be stand if one finds the value of the closing stock at the end of the each month. அதே ஈச் மந்த்துக்கு வந்து நம்ம இதை வேல்யூ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மந்த்துக்காக அந்த க்ளோசிங் ஸ்டாக் சேமாக இருக்கும்னா சேமாக இருக்காது, ஏன்னா டிஃபர் ஆகும். ஸோ ஈச் மந்த் பார்க்கும்போது
அவர் ஆர்கியூமெண்ட் தப்பு. அதே அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்கியூமெண்ட் கரெக்ட். அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வென் அண்ட் ஒய் வுட் யூ ரெக்கமெண்ட் த லிஃபோ மெத்தட் ஆஃப் ப்ரைசிங் மெட்டீரியல்ஸ் இஸ் யூஸ். எப்பப்பெல்லாம் நீங்கள் லிஃபோ மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, ஏன் அதை சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தியரி ரிலேட்டட் தான். இந்த தியரியெலாம் ஒருக்கா படித்து பார்த்துக்குங்க. நான் இல்லுஸ்ட்ரேஷன் 13 பார்க்கலாம். The following information is provided by the Sunrise Industries for the fortnight of April 2023. ஓகே, லாஸ்ட் டே அப்போ April 30 அப்போ வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னா மெட்டீரியல் எக்ஸ் ஸ்டாக் ஆன் 1/4/2023 100 யூனிட்ஸ் அட் 5 per unit. அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது ஏப்ரலில். தியரியெல்லாம் ஒருக்கா படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 13 பார்க்கலாம். த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட் பை சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த fortnight ஆஃப் ஏப்ரல் 2023. ஏப்ரலோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்திருக்குன்னா ஸ்டாக் ஆன் 1/4/2023 மெட்டீரியல் எக்ஸ் 100 யூனிட்ஸ் அட் 5 per unit. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக், ஏப்ரலோட ஓப்பனிங் ஸ்டாக். அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரலில் நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 5/4/2023 அப்போ 300 யூனிட்ஸ் அட் 6 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. 8/4/2023 அப்போ 500 யூனிட்ஸ் 7 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. 12/4/2023 அப்போ 6 யூனிட்ஸ் 8 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. 6/4/2023 அப்போ 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 10/4/2023 அப்போ 400 யூனிட்ஸ். 14/4/2023 அப்போ 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் யூசிங் த ஃபிஃபோ அண்ட் லிஃபோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரைசிங் இஸ் யூஸ். ஓகே, ஃபிஃபோ மெத்தடும் லிஃபோ மெத்தடும் யூஸ் பண்ணி எவ்வளோ வரும், இஷ்யூ ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம் டியூரிங் த பீரியட், அந்த டோட்டலாக எவ்வளோ வேல்யூ வருது கன்சியூம் பண்ணது, ஏப்ரலில் கன்சியூம் பண்ண இஷ்யூ பண்ணியிருப்போம்னா அந்த ப்ரைஸ்லாம் ஆட் பண்ணோம்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்னு போட்டு ஒவ்வொன்றா போட்டு அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் 15/4/2023. 15க்கு மேலே எதுவும் இஷ்யூவும் பண்ணல, பர்ச்சேஸும் பண்ணல. ஸோ அப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கும். அந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லிஃபோ மெத்தட் அண்டு ஃபிஃபோ மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன இதில் பார்க்க போகிறோன்னா ஃபிஃபோ மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே தான் இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்ல 5/4/2023 அந்த பர்ச்சேஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 300 இங்கே வந்து குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ரேட், இது ரெண்டு இன்டூ பண்ணால் அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணுறோம் 6/4/2023. இஷ்யூ பண்ணுறது வந்து எவ்வளோ யூனிட்ஸ்னால் 250 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இருக்கிறதுல வருவேன் ஃபிஃபோ மெத்தடில். ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் 100 யூனிட்ஸ் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். 100 அதனுடைய ரேட் எவ்வளோனா 5. நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் எவ்வளோ வேணும் எனக்கு 150 யூனிட்ஸ் வேணும். 250ல் 100 இஷ்யூ பண்ணிவிட்டேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 150 இஷ்யூ பண்ணணும். ஸோ அந்த 150 வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இருக்கிற பர்ச்சேஸில் வருவேன். ஸோ 150 அதனுடைய ரேட் வந்து 6. 150 × 6 டோட்டலாக பண்ணால் 100 × 5 500 ப்ளஸ் 150 × 6 900 வரும். 900 + 500 1400. 8/4/2023 மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 500 யூனிட்ஸ் 7 rupeesன்னு பண்ணுறேன். நான் வந்து 500 × 7 3500 வரும். அதுக்கப்புறம் 10/4/2023 வந்து 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினதில் எவ்வளோ இருக்குன்னா 300, மொத்தம் 300 இருக்கா. அதில் வந்து 150 வந்து முன்னாடியே இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ 150 வந்து ரிமைனிங் இருக்கும். அந்த 150 நான் வந்து ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவேன். அதனுடைய ரேட் எவ்வளோனா 6 rupees. 150 × 6 900 வரும். அதுக்கப்புறம் 250 × 7 இந்த 250 வந்து நான் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் வந்து 250 எடுத்துக்குவோம். அதனுடைய ரேட் வந்து 7. ஏன் 250னா மொத்தம் 400. அதில் வந்து 150 வந்து ஓல்டு ஸ்டாக்லேருந்து கொடுத்துட்றோம். இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் போன பர்ச்சேஸ்லேருந்து 250 எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்போ வந்து அது 900 வரும். இது 250 × 7னா 1750 வரும். 1750 + 900 2650. மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் 12/4/2023 எவ்வளோனா 600 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனுடைய ரேட் வந்து 8 rupees. ஸோ 600 × 8 4800.
14/4/2023 மறுபடியும் இஷ்யூ பண்ணுறோம். எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோன்னா 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அந்த 500 யூனிட்ஸில் வந்து இதில் வந்து 250 போயிடுச்சா ஃபஸ்ட் இஷ்யூவில். இப்போ செகண்ட் இஷ்யூ அப்போ மறுபடியும் ஒரு 250 போயிடும். அப்போ வந்து அந்த ஃபஸ்ட் 250 அதனுடைய ரேட் எவ்வளோனா 7, 250 × 7 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 10க்கு வந்து அதுக்கப்புறம் இருக்கிற பர்ச்சேஸ்லேருந்து எடுக்கிறோம். அது மொத்தம் 600 இருக்குது. அந்த 600ல் வந்து 250 எடுத்துக்கிறேன். மொத்தம் 500 வேணும். 250 ஓல்டில் எடுத்துகிட்டேன், 250 இப்போ நியூவில் எடுக்கிறேன். ஸோ 250 × 8 இது வந்து 2000, இது வந்து 1750. ஸோ 3750. நெக்ஸ்ட் வந்து இந்த 600ல் 250 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 350 இருக்கும். அதனுடைய ரேட் என்ன எடுத்துக்கணும், அங்கே கொடுத்துருக்கிறது தான் 8. நான் வந்து 350 × 8 வந்து 2800. அதான் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ வந்து வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் இஷ்யூவா நான் வந்து இஷ்யூ பண்ண இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இங்கே இஷ்யூ 1400 ப்ளஸ் 2650. அப்போ எவ்வளோ ஆச்சுன்னா 4050 ஆச்சு. மறுபடியும் இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து 3750. 4000னா 7800. மொத்தம் இஷ்யூ பண்ணது வந்து 7800. அதுக்கப்புறம் பேலன்ஸ் கடைசியாக கண்டுபிடிச்சோம்ல எவ்வளோனா 2800. இதுதான் க்ளோசிங் ஸ்டாக்கோட பேலன்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிஃபோனா லாஸ்ட்டாக எது வாங்கியிருக்கோமோ அதை வந்து ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் அதுக்கப்புறம் இன்டூ 100. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எவ்வளோ வாங்குறோன்னா 300 × 6 1800 இஷ்யூ பண்ணுறோமா. இப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். லாஸ்ட் என்ன பர்ச்சேஸ் தான் நடந்திருக்கு. லாஸ்ட்டாக நடந்த பர்ச்சேஸ் 300 × 6 இருக்கா. அதில் வந்து நான் 250 இஷ்யூ பண்ணுறேன். ஸோ 250 × 6 வந்து 1500. மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 500 × 7 3500. மறுபடியும் இஷ்யூ பண்ணுறேன். எவ்வளோனா 400 யூனிட்ஸ். ஸோ 400 × 7 2800. மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 600 × 8 4800. மறுபடியும் இஷ்யூ பண்ணுறேன். இங்கே வந்து 500 × 8 4000. இங்கே வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து பர்ச்சேஸோட அதிகமாக இல்லாதனால ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம். அதுவே சப்போஸ் இங்கே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டி சொல்கிறேன். இங்கே வந்து 700ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இஷ்யூ பண்ணுறது 700. அப்போ வந்து 700 இருக்குன்னா நான் என்ன எடுத்துக்கணும் 600 × 8 எடுத்துக்குவேன். இது ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்குவேன். ரிமைனிங் அதுக்கு முன்னால் எப்போ பர்ச்சேஸ் பண்ணது இருக்குன்னு பார்ப்பேன். இதில் ஒரு 100 எடுத்துக்குவேன். 100 × 7 600 × 8 அந்த மாதிரி வரும். இன்னும் பெரிய பெரிய சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இப்போ புரிஞ்சுலாம். இது எக்ஸீட் ஆகாதனால லாஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அதுலேருந்து மட்டும் வந்துட்டே இருக்குது. 2 டேபிள் இருக்கலாம் மட்டும் எதுவும் வரல. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஒவ்வொன்றிலையும் தனித்தனி பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் 100 ஒன்றும் நம்ம இஷ்யூவே பண்ணல. 100 × 5 இருக்கும். இதில் வந்து 300ல் வந்து 250 தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 50 இதில் வந்து 50 × 6 இருக்கும் இந்த பர்ச்சேஸில். நெக்ஸ்ட் வந்து இதில் 500ல் வந்து 400 தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இது வந்து 100 × 7 இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 100 × 5 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ச்சேஸில் வந்து 600ல் வந்து 500 தான் இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 100 இருக்கும். 100 × 8 டோட்டலாக பார்த்தோன்னா குவான்டிட்டி ரெண்டு பக்கமே சேமாக தான் இருக்கும். 350 தான் பேலன்ஸ் இருக்கும். 350னா 100 + 50 150 250 350. இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 100 × 5 50 × 6 100 × 5 வந்து 500 வரும். 50 × 6 150 வரும். 300 வரும். 50 × 6 300. ஸோ 800 ஆச்சு. 800 + 700 1500. 1500 + 800 2300. அந்த மாதிரி தான் அந்த 2300 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணதனுடைய ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து இஷ்யூன்னு இருக்குல்ல, இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1500 + 2800 + 4000 அவன் 6800 7300 8300 வரும். ஸோ 8300 வந்து இஷ்யூ பண்ணது. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2300. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் why the figures in A and B in part A of the questions are different under the two methods of the pricing of the material issues used. You need not draw up the stores ledger போட தேவையில்லை. ஏன் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஃபிஃபோக்கு லிஃபோக்கு ஏன் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் எங்கள் தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிம்பிள் தான்.
இப்போ வந்து வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் எக்ஸ் இஸ்யூடு டு த ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் ஃபிஃபோ அண்ட் த லிஃபோ மெத்தட்ஸ் கம்ஸ் டு எவ்வளோ இஸ்யூ பண்ணது எவ்வளோ வருதுன்னா ஃபிஃபோவில் வந்து 7800 வருது, லிஃபோவில் வந்து 8300 வருது. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா ஃபிஃபோவில் வந்து 2800 இருக்குது, லிஃபோவில் வந்து 2300 இருக்குது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரே அமௌண்ட் தான் வரும். எவ்வளோ வரும்னா 10600 தான் வரும். டோட்டலாக பார்த்துட்டா 10600 தான். ஆனால் இஷ்யூ அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் தான் டிஃபர் ஆகுது. த ரீசன் ஃபார் த டிஃப்ரென்ஸ் 500 எதனால் வருதுன்னா கீழே கொடுத்துருக்காங்க டேபிள் எதனால் வருது அப்படிங்கிறது ரேட் டிஃப்ரென்ஸ்னால தான். குவான்டிட்டி இஸ்யூடு 250 ஆனால் ஃபிஃபோவில் எவ்வளோனா ரேட் எவ்வளோனா மேலே கால்குலேட் பண்ண அதே எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே கால்குலேட் பண்ணும்போது ஏன் இதை கால்குலேட் பண்ணும்போது ஏன் அப்படிங்கிறது மேலே கால்குலேட் பண்ணாத அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுங்கிறது பார்க்குறாங்க. ஃபிஃபோங்கிற போது ஃபஸ்ட் இஷ்யூ அப்போ 100 வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்க, செகண்ட் இஷ்யூ அப்போ 150 கம்மியாக கொடுத்துருக்கீங்க, தேர்ட் இஷ்யூ அப்போ 250 வந்து கம்மியாக இருக்குது. டோட்டலாக எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். 100 × 5 அந்த ரேட்டு பார்க்கணும். இங்கே வந்து 100 கம்மியாக இருக்குல்ல, ரேட் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. On 6/4/2023, 250 units were issued to productions under FIFO. Their value comes to 1400. And 1400 இங்கே இருக்கிற 1400 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டர் லிஃபோ மெத்தட் 1500 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 100 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 150 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 250 இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸுக்கு காரணம். அந்த 500 வர்றதுக்கான டிஃப்ரென்ஸுக்கு இதுதான் காரணம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறோம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 500 வருது. ஃபிஃபோவில் எவ்வளோ வரும்னா 350 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோமா க்ளோசிங் ஸ்டாக், அது வந்து 350 யூனிட்ஸ் இருக்குது. Under FIFO, these units are from the opening balances and purchases made on 5/4/2023, 8/4/2023, 12/4/2023. நம்ம ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணோம்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அதுக்கப்புறம் எந்தெந்த டேட்லலாம் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க லிஃபோ மெத்தடில். இதனால தான் க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளோ வருது அப்படின்ட்டு. Due to the different purchases price paid by the concerns on different days of purchases, the value of the closing stock differed under FIFO and LIFO. அது பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொன்று இருக்குல்ல, அதனால தான் இங்கே இந்த ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வேரஸ் அண்டர் லிஃபோ 100 யூனிட்ஸ் வர் வேல்யூடு 5 per unit, நெக்ஸ்ட் 50 யூனிட்ஸ் வந்து 6 per unit, நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸ் வந்து 7 per unit, அண்ட் த லாஸ்ட் வந்து 8 per unit. அதுவே ஃபிஃபோவில் எவ்வளோனா 350 யூனிட்ஸுக்கு ஒரே ரேட் தான் 8 per unit. அதனால தான் ஃபிஃபோவில் வந்து வேல்யூ ஆஃப் த இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 500 வந்து அதிகமாக இருக்குது. இதான் தியரியாக நம்ம மேலே கண்டுபிடிச்சோம்ல, அது அப்படியே தியரியாக எழுதுகிறோம், அவ்வளோதான் இந்த சம்மம். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் பார்க்கணும். இது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடாக இருக்குமா? எஸ், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் வந்து நம்மளை வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் த ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கிறது பார்க்கணும். இம்பிரியாஸ் இந்தியா லிமிடெட் இஸ் ரீசென்ட்லி இன்கார்பரேட் ஸ்டார்ட் அப் கம்பெனி பேக்கப் இன் த இயர் 2019. ஓகே, அதை எப்போ இன்கார்பரேட் பண்ணது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் கிரியேட்டிங் த embedded products and Internet of the Things IoT solutions for the industrial market. It is focused on the innovations, design, research and development of the products and services. இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் மேக்ஸியா சிஸ்டம்ஸ் ஆன் மாடியூல் SOM carried board of industries use. It is a small, flexible and embedded component designed as per industry specifications. In the beginning of the month of September 2022, company entered into a job agreement of providing 4000 log Mac to NIT Mandi
Following details with respect to issues, receipt and returns of the stores department handling microcontroller, a component used in designated assembling process, having been extracted in the month of September 2022. ஓகே, ஜாப் அக்ரிமெண்ட்டுக்கு வேண்டி எவ்வளோ தேவைப்படுதுன்னா செப்டம்பர் 2022 4800. அதனுடைய பற்றின இஷ்யூஸ், ஓப்பனிங் ஸ்டாக் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா 6000 யூனிட்ஸ் இருக்குது, 285 per யூனிட்டில். இஷ்யூஸ் எவ்வளோனா 4875. எதுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் டிவிஷனுக்கு வேண்டி. இது வந்து ரெக்விசிஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இஷ்யூ பண்ணுறதுக்கு வேண்டி மெட்டீரியல் ரெக்விசிஷன் நம்பர். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசீடு 17500 யூனிட்ஸ், 276. இது வந்து பர்ச்சேஸ் நம்பர். பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து சப்ளையர் கிட்டேருந்து வரக்கூடிய நம்பர் 159/22 மறுபடியும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னா டெக்னிக்கல் டிவிஷனுக்கு. அதுக்கப்புறம் ரிட்டன் டு ஸ்டோர் 2300 பை த டெக்னிக்கல் டிவிஷன்ஸ் எகென்ஸ்ட் மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் நம்பர். டெக்னிக்கல் டிவிஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிசீவ்டு 9000 யூனிட்ஸ். இதை வந்து மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிட்டன் டு சப்ளையர் 700 யூனிட்ஸ். குவாலிட்டி ரிசீவ்டு வைடு பர்ச்சேஸ் நம்பர். இப்போ வந்து சப்ளையருக்கு ஒரு 700 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுறோம். இஷ்யூடு 9500 யூனிட்ஸ் டு த டிவிஷனல் டெக்னிக்கல் டிவிஷன் வைட் மெட்டீரியல் இஷ்யூஸ். மறுபடியும் டெக்னிக்கல் டிவிஷனுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறோம். இதனுடைய நம்பர்லாம் என்னங்கிறது இந்த சம் போடும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, on 25 September 2022 the stock manager of the company expressed his need to leave for his hometown due to certain contingency and immediately left the job same day. Later he also switched his phone off. என்னமோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் சொந்த ஊருக்கு போயிடுறாரு, அந்தன்னைக்கே ஜாப் விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எஸ், த கம்பெனி ஹேஸ் டெண்டன்சி ஆஃப் ஸ்டாக் taking every end of the month to check and report for the loss due to the rusting of the components. The new stock manager on 30 September 2022 found that 900 units of the microcontroller were missing, which was apparently misappropriated by the former stock manager. He further reported loss of 300 units due to the rusting of the components. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து துரு பிடிச்சிருக்கு, ரஸ்டிங்னா துரு பிடிச்சிருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நியூ ஸ்டாக் மேனேஜர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஓல்டு ஸ்டாக் மேனேஜர் வந்து ஒரு அர்ஜென்ட் இஷ்யூக்கு வேண்டி சொந்த ஊருக்கு போயிருந்தார்ல, அப்படி போகும்போது 900 யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அது மிஸ் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, எப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓல்டாக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த ஃபோனில் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ 900 யூனிட்ஸ் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது அப்நார்மல் ரீசன். இப்போ வந்து ரஸ்ட் ஆகிறது அதெல்லாம் நார்மல் ரீசனாக. லாஸ் டியூ டு ரஸ்டிங் ஆஃப் த காம்போனண்ட், அது வந்து நார்மல் ரீசனாக தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்து எழுதுகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 6000 யூனிட்ஸ் 285. ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 6000 யூனிட்ஸ் 285. அப்போ வந்து 2 இன்டூ பண்ணால் 17,10,000. நெக்ஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இஷ்யூ தான் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ மெக்கானிக்கல் டிவிஷனுக்கு வந்து பண்ணுறோம். அந்த ரெக்விசிஷன் நம்பர், மெட்டீரியல் நம்பர்லாம் எழுதிக்கிறோம். மெட்டீரியல் ரெக்விசிஷன் நம்பர்னு எழுதிக்குவோம். இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணல, வேணால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு காலம் போட்டு அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். என்ன இஷ்யூ பண்ணியிருக்கோமா? 4875 யூனிட்ஸ் 285. ஏன்னா ஒரே ஒரு அமௌண்ட் தான், 285 தான் இஷ்யூ பண்ணுறோம். 13,89,375. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, இதிலிருந்து இதை லெஸ் பண்ணணும். இந்த அமௌண்ட்டை வந்து இதிலிருந்து இதெல்லாம் லெஸ் பண்ணணும். இந்த ரேட்டை மட்டும் லெஸ் பண்ண மாட்டோம், ரிமைனிங் ரெண்டு லெஸ் பண்ணுவோம். குவான்டிட்டி 6000 மைனஸ் 4875 1125 வரும். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17,10,000 மைனஸ் 13,89,375. அப்படி பார்த்தீங்கன்னா 3,20,625 வரும். இதை வச்சு தான் நம்ம ரேட் ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து சேமாக இருக்குது, ஏன்னா ஒரே ஒரு யூனிட்னால, ஒரே ஒரு சிமிலராக இருக்கிறனால 285, அதனால் சேமாக வருது. மற்றதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல, அதால் அமௌண்ட் டிவைடட் பை குவான்டிட்டின்னு போட்டு தான் ரேட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு. இது வந்து இன்னும் ரெண்டு பார்க்கும்போது புரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ரிசீவ் பண்ணியிருக்குமா 17,500க்கு 276க்கு, அது அப்படியே அந்த அமௌண்ட் போட்டுறோம்.
இது வந்து ரெசிப்ட்னு இருக்கா. ஸோ ரெசிப்ட்னா நம்ம ஆட் பண்ணணும், இதனுடைய அமௌண்ட்டு இதையும் ஆட் பண்ணணும். 3,20,625 ப்ளஸ் 48,30,000 51,50,625 வரும். நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டியும் ஆட் பண்ணணும், ஏன்னா இது ரெசிப்ட். இஷ்யூனா பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்லேருந்து இஷ்யூவை வந்து லிஸ்ட் பண்ணணும், ரெசிப்ட்னா பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்லேருந்து ரெசிப்டை வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து 1125 இருக்கா. இதில் வந்து 17,500 வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து 18,625 இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா 51,50,625 டிவைட் பை 18,625 அப்படின்னு போட்டிங்கன்னா 276.54 வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மறுபடியும் இஷ்யூ பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 12,000 யூனிட். இங்கே வந்து இந்த ரெக்விசிஷன் நம்பர் அதெல்லாம் எதுவும் எழுதாதனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறோம். 12,000 ஸோ 12,000 இஷ்யூ பண்ணுறோம். ரேட் வந்து இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கில் இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக்னா பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்லேருந்து அந்த ரேட் எடுத்துக்குவோம். 276.54 இது அந்த டேட்டோட ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். டோட்டலாக பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேட் எவ்வளோ, இது ரெண்டையும் இன்டூ பண்ணணும். 12,000 இன்டூ 276.54 அப்போ வந்து 33,18,480. ஏன்னா 12,000க்கு எவ்வளோன்னு ரேட்டும் தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ யூனிட்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து ரேட் இன்ட்டு 12 யூனிட்ஸ் எல்லாம் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ என்ன இஷ்யூ பண்ணியிருக்கோமா, ஸோ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை லெஸ் பண்ணணும். 18,625 லெஸ் பண்ண எவ்வளோ கிடைக்குன்னா 18,625 மைனஸ் 12,000 6,625 வரும். அமௌண்ட் வந்து 51,50,625 மைனஸ் 33,18,480 அப்போ வந்து 18,32,145 வரும். இந்த அமௌண்ட்டில் வந்து 18,32,145 டிவைடட் பை 6,625 அப்படின்னா 276.54 வரும். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ் பை டெக்னிக்கல் டிவிஷன். டெக்னிக்கல் டிவிஷனுக்கு நம்ம இஷ்யூ பண்ணும்போது என்னென்னு எழுதியிருப்போம், இஷ்யூன்னு எழுதியிருப்போம். அவன் வந்து டெக்னிக்கல் டிவிஷன் வந்து நம்மளுக்கே மறுபடியும் ஸ்டோர்ஸுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறான். அப்போ வந்து அது ஸ்டோர்ஸுக்கு வந்து ரெசிப்ட் மாதிரி. ஸோ இது ரெசிப்டில் வரும். 2,375 பர்ச்சேஸில் இருக்குல்ல, அது ரெசிப்டில் பர்ச்சேஸ் மாதிரி இதுவும் ரெசிப்டில் வரும். 2,335 276.54 இஷ்யூ பண்ண ப்ரைஸ் அதில் அதான வரும் 276.54. அதுதான் 276.54. அதுக்கப்புறம் 2375 இன்ட்டு 276.54 6,56,783. இப்போ வந்து ஆட் பண்ணணும். 6,625 ப்ளஸ் 2,375 அப்போ வந்து 9,000 வரும். 18,32,145 ப்ளஸ் 6,56,783 24,88,928 வரும். அதே அந்த நம்பரால் 24,88,928 டிவைட் பை 9,000 போட்டிங்கன்னா 276.54 அந்த ரேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா received 9,000 units at 288. ஓகே, மறுபடியும் ரிசீவ்டு பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 288. ஸோ ரெசிப்ட் காலமில் வரும் 9,000 இன்ட்டு 288 அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும் 25,92,000. இது வந்து ரெசிப்ட்னால ஆட் பண்ணணும். 9,000 ப்ளஸ் 9,000 18,000 24,88,928 ப்ளஸ் 25,92,000 50,80,928 வரும். 50,80,928 divided by 18,000 282.27. நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ளையருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்போ வந்து அது இஷ்யூ பண்ண மாதிரி தான். வாங்கும் போது நம்ம ரெசிப்ட்னு எழுதுவோம்ல, அப்போ திரும்ப அனுப்பிச்சிட்டோம்னா அது வந்து இஷ்யூவில் வந்துடும். ஸோ அவ்வளோனா 700 யூனிட்ஸ் லாஸ்ட்டாக வாங்கினது தானே இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட்டாக வாங்கினது தான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்டர் நம்பர் 160/2022. இங்கே வந்து 160/2022 22 ஓகே. ஸோ அதே ரேட் எடுத்துக்கிறோம் 288. 700 இன்ட்டு 288 2,01,600. அப்போ இது இஷ்யூவா, ஸோ லெஸ் பண்ணணும். 18,000 minus 700 17,300 50,80,928 minus 2,01,600 48,79,328. இதால் இதை டிவைட் பண்ணணும்.
48,79,328 divided by 17,300 அப்படின்னா 282.04. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக செப்டம்பர் 20 என்ன பண்ணியிருக்கோன்னா 9,500 issued to டெக்னிக்கல் டிவிஷன் மறுபடியும் இஷ்யூ பண்ணியிருக்கோம். எவ்வளோ யூனிட்ஸ்னா 9,500 யூனிட்ஸ். ஸோ 9,500 இன்ட்டு இந்த ரேட்டால், ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்து தானே இஷ்யூ பண்ணுவோம். 282.04 ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 26,79,380 இஷ்யூ பண்ணனால இதுலேருந்து இதை லெஸ் பண்ணணும். அப்போ வந்து 48,79,328 மைனஸ் 26,79,380 அது வந்து 21,99,948 வரும். குவான்டிட்டி அதாவது யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 17,300 மைனஸ் 9,500 7,800 இருக்கும். இதால் இதை டிவைட் பண்ணோம்னா 21,99,948 டிவைட் பை 7,800னா 282.04 வரும். நெக்ஸ்ட் வந்து 900 யூனிட்ஸ் என்னாச்சு, அப்நார்மல் ரீசன், அதாவது முதல்ல இருந்த மேனேஜர் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 300 யூனிட்ஸ் வந்து நார்மல் லாஸாக, அதனால் இந்த அமௌண்ட் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். இது நம்மளுக்கு தெரியும். அப்நார்மல் லாஸ்னா தான் காஸ்டிங் பிஎன்எலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் டு த காஸ்டிங் பிஎன்எல், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இது நார்மலைசேஷனுங்கிறதுனால அதை எடுத்துக்க மாட்டோம். ப்ரைஸோட ஃப்ளக்சுவேட் ஆக விடுவோம். அப்போ வந்து 300னா இதில் மட்டும் 300 லெஸ் ஆகும். 6,900 மைனஸ் 300 ஆகும். 6,600 யூனிட்ஸ் மட்டும் கம்மியாகும். யூனிட்ஸ் கம்மியாகிறதுனால ரேட் அதிகமாகுது. இங்கே வந்து இஷ்யூங்கிறனால அதை லெஸ் பண்ணிக்கிறோம். 7,800 மைனஸ் 900 6,900 21,99,948 மைனஸ் 2,53,836 அப்படின்னா 19,46,112 வரும். 19,46,112 டிவைடட் பை 6,900னா 282.04. மறுபடியும் நார்மல் லாஸுங்கிறனால 300 யூனிட்ஸுங்கிறனால யூனிட்ஸ் மட்டும் லெஸ் பண்ணிக்கிறோம். அதனால் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். டினாமினேட்டர் கம்மியாக இது வந்து 100ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, 1000ன்னு இருக்குது. டினாமினேட்டர் 100ன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து 10 கிடைக்கும். அதே டினாமினேட்டர் வந்து கம்மியாக இதனுடைய அமௌண்ட் வந்து அதிகமாகும். டினாமினேட்டர் வந்து இங்கே 10 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ வந்து டினாமினேட்டர் கம்மியாகுது, இங்கே வந்து 10ஆக மாற்றிடுறோம். அப்போ வந்து இங்கே மேலே இருக்கிறது வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து குவான்டிட்டி கம்மியாகும் போது ரேட் வந்து அதிகமாகுது. பர் யூனிட்டோட ரேட் 294.87. அவ்வளோதான், இந்த சம்மம் முடிஞ்சு. அவ்வளோதாங்க இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கான்செப்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.